சரணமையப்பா. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே, உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே, சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே, சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாசம் 3ஆம் நாள் 18/12/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். பெரியோர்களுடைய அன்பும் ஆசியும் கிடைத்தாலே எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள். இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமைகளிலே பொதுவாக இந்த ஆலயங்களிலே சென்று நாம் வழிபாடுகளை நிறைவு செய்து அதன் பின்பு இந்த நவக்கிரகங்கள் உள்ள ஆலயங்களிலே இந்த நவக்கிரகங்களை வழிபாடு செய்கின்ற பொழுது குபேர திசை என்று போற்றுகின்ற செல்வங்களை அள்ளி கொடுப்பவன் குபேரன். அந்த குபேரனுடைய திசை வடதிசை. அந்த வடதிசையை நோக்கி அமர்ந்திருப்பார் நவக்கிரகங்களுக்குள்ளே வியாழ பகவான். அந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டு சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான நலங்களையும் தரக்கூடியவர். இந்த குருவினுடைய பார்வை நல்ல பார்வையாக இருந்தால் வாழ்வில் நமக்கு உயர்வுகள் கிடைக்குமா? குரு பார்க்க கோடி நன்மை. எனவே அந்த வியாழ பகவானையும் நாம் இந்த வியாழக்கிழமையிலே பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்து அவருடைய அனுகிரகத்தை பெறுகின்ற வகையிலே ஜாதக ரீதியாக இந்த வியாழ சுகம் போதாது என்று சொல்லிக்கொள்வார்கள். ஒரு திருமணத்தை பேசுவதற்கு, பேச்சுக்கால் எடுப்பதற்கு, ஜாதக பொருத்தம் பார்ப்பதற்கு, இல்லை இப்போ எங்கள் பொண்ணுக்கு வியாழ சுகம் போதாது, வியாழ சுகம் வரட்டும் என்றெல்லாம் பெரியவர்கள் சொல்லிக்கொள்வார்கள். அவ்வாறு அந்த சிறப்போடு கூடிய வியாழ பகவானை நாம் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வதோடு இப்பொழுது பொதுவாக அனைத்து இடங்களிலும் இந்த ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் இலங்கை முழுக்க நடைபெற்று வருகின்றது. நாடளாவிய ரீதியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாணத்திலே நாயன்மார்கட்டு செம்மணி வீதியிலே அமைந்துள்ள எருமேலி தர்மசாஸ்தா மகா சன்னிதானத்திலே இந்த ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் உற்சவங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதேபோல் யாழ்ப்பாணம் கோண்டாவிலே ஈழத்து சபரிமலை என்கின்ற ஐயப்பன் சன்னிதானத்திலே இந்த பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. திருகோணமலையிலே மட்டக்களப்பிலே சித்தாண்டி மாவடி வேம்பு ஐயப்பன் தேவஸ்தானத்திலே இந்த பூஜைகள் நடைபெறுகின்றன. அதே போல் ஊவா மாகாணத்திலே மத்திய மாகாணத்திலே பல இடங்களிலும் கொழும்பு தலைநகரில் அனைத்து ஆலயங்களிலும் இந்த ஐயப்பன் பூஜைகள். இதிலே அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் ஏற்பாட்டில் 45வது ஆண்டாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற தனித்துவமான உற்சவங்களோடு கூடியதாகிய மகர ஜோதி பெருவிழா கொழும்பு 13 கமலா மோடி மண்டபத்திலே சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அந்த பூஜை வழிபாடுகளும் சகலரும் கலந்து இறைவழிப்படுகின்ற வகையிலே ஒவ்வொரு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலே
நவோத்திர சகசிர மகா சங்காபிஷேகம், அத்தோடு பஜனை, மலையாள பூஜை, அன்னதான பூஜை வழிபாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. இந்த பூஜைகளில் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும், சகல அடியார்களுக்கும் எல்லாம் வல்ல சபரிமலை வாசன் காந்தமலை யோதியாகிய ஐயன் ஐயப்பனுடைய திருவள்ளாம் நிறைவேறும் பிரார்த்தித்து, சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்புக்கு மிக முக்கியமான கதாபாத்திரங்களாக இறைவன் தேர்ந்து கொண்டவர்களுள் யோசேப்பு என்பவர், அதாவது மரியாவினுடைய கணவர் யோசேப்பு, மிகவும் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அவர் தன்னுடைய வாழ்விலே வெற்றிகரமாக நிறைவேற்றுகின்றார். பொதுவாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எங்களுடைய எதிர்காலம் பற்றி சிந்திப்போம், அல்லது நிகழ்காலத்திலே எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று சற்று சிந்திப்போம். இந்த சிந்தனை வெறுமனே ஒரு அறிவார்ந்த ஒரு சிந்தனை மட்டுமல்ல, அதை சொல்லுவார்கள், அவர்கள் அதை தேர்ந்தெடுக்கின்ற அளவிற்கு அவர்கள் நிதானமாக சிந்திப்பார்கள் என்று. இந்த சிந்தனையை ஆங்கிலத்திலே நாம் டிசர்ன்மெண்ட் என்று சொல்லுவோம். அதாவது என்ன தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று இறை வார்த்தையின் ஒளியிலே அல்லது தூய ஆவியானவருடைய வல்லமையை நாடி நாங்கள் எது சரி, எது பிழை, எது நல்லது, எது தீயது என்று சொல்லி தேர்ந்து கொள்ளுகின்ற, உய்த்துணர்கின்ற ஒரு நிலையாகும். யோசேப்பு என்பவர், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய சித்தத்தை எப்பொழுதும் தேடுகின்ற ஒரு மனிதனாக இருந்தார். அதனால் அவருக்கும் அவருடைய இயேசுவுக்கும் இடையிலே, மரியாவுக்கும் இடையிலே இருந்த இந்த நிகழ்வுகளை அவர் தன்னுடைய சாதாரண சிந்தனையினாலே, புத்தியினாலே அறிந்து கொள்ள முடியாமல், கடவுளுடைய சித்தம் என்ன என்று ஒரு தேடுகின்ற மனிதனாக இருந்தார். இவ்வாறு அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் என்று நற்செய்தியிலே சொல்லப்படுகின்றது. எப்படி என்னவாகும் என்று, நான் எதை எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் எண்ணுகின்ற அந்த ஒரு தேடல் நிலைக்கு அவர் தள்ளப்படுகின்ற பொழுது, நற்செய்தியிலே 4 இடங்களிலே சொல்லப்படுகின்றது, கனவில் தேவதூதர் அவருக்கு சொன்னார் என்று. கடவுளினுடைய தூதர் அவருக்கு கனவிலே சொல்லுகின்றார். அந்த கனவை அவர் நனவாக்குகின்றார், கீழ்ப்படிவோடு நனவாக்குகின்றார். கடினமான கனவுகளாக இருக்கின்றது. உதாரணமாக, மரியாள் கருவுற்றிருக்கின்றார், அவர்கள் கூடி வாழ்வதற்கு முன்னதாக கருவுற்றிருக்கின்றார் என்ற பெரும் அதிர்ச்சியான ஒரு செய்தியை அந்த காலத்திலே அந்த ஊர் மக்கள் அவர்களை கல்லால் எறிந்து கொண்டிருப்பார்கள். அப்படி பலவிதமான ஒரு மனித புத்திக்கு அப்பாற்பட்ட அந்த சூழலில் யோசேப்பு தேடுகின்றார் கடவுளுடைய சித்தம் என்ன என்று. அமைந்த மனதோடு அவருக்கு சொல்லப்படுகின்ற அந்த கனவில் சொல்லப்படுகின்ற, அது நனவில் அல்ல, புத்தியினாலே அறிந்து சரி பிழையென்று ஆராய்ந்து அறிந்து செய்யக்கூடிய ஒரு விடயம் அல்ல. கனவில் அவருக்கு வெளிப்படுத்தப்படுகின்ற பொழுது அவர் அதை அமைந்த மனதோடு ஏற்று மரியாளை ஏற்றுக்கொண்டார். அவ்வாறுதான் அவர் எகிப்துக்கு மரியாவையும் இயேசுவையும்
அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்ட பொழுது அவர் செய்தார். இவ்வாறு இந்த தேர்ந்து கொள்ளுகின்ற மனநிலை எப்பொழுதும் கடவுள் எனக்கு என்ன சொல்லுகின்றார், இறைவன் எனக்கு என்ன செய்தியை தருகின்றார், அவருடைய ஆற்றலும் அவருடைய ஞானமும் தூய ஆவியானவருடைய கொடைகளும் என்னை வழிநடத்துகின்றதா, இந்த நிகழ்காலத்திலேயோ அல்லது எதிர்காலத்தை நோக்கிய நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு இறைவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவ்வப்பொழுது தேவையான அருளுதவிகளை செய்து தர வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள நேயர்களே, இறை அடியார்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்றைய நாளையிலே உங்களுக்கு நம்மை பெற்ற பெற்றோர்கள் சம்பந்தமான சில செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். பெற்றோர்கள் என்போர் தமது பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கின்ற காலத்திலே அவர்கள் மீது காட்டுகின்ற அந்த அன்புடைய அந்த ஆழத்தை நாம் ஒருபோதும் அளந்துவிட முடியாது. அவர்கள் தமது உயிரை விட, தமது சுகதுக்கங்களை விட இன்னும் அதிகபட்சமாக அந்த பிள்ளைகளை மதித்து நடக்கின்றவர்களாக நாம் பார்க்கின்றோம். இரவு நேரத்திலே பிள்ளைகளுக்கு ஏதாவது சுகையினம் ஏற்பட்டுவிட்டால் விடுகின்ற வரைக்கும் அந்த தாய் உறங்கவே மாட்டாள். அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த இரவு முழுவதையும் விழித்திருந்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த நேரத்தை செலவு செய்கின்ற ஒரு நிலைமையிலே பார்க்கின்றோம். அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்கின்ற காலத்திலே அவர்களை நல்லொரு கல்வி நிலையிலே ஒரு உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக அந்த பிள்ளைகளுக்கு எந்த வகையிலே உதவி செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்வதிலே அந்த பெற்றோர்கள் கூடுதலாக கவனம் செலுத்துகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்துவிட்டால் அதை தம்முடைய கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டமாக அவர்கள் கருதி அந்த பிள்ளைகளுக்கு உதவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதில் சாதி சமய வேறுபாடு எதுவும் பார்க்காமல் எல்லா பெற்றோர்களும் தமது பிள்ளைகள் மீது இதே போல அன்பு காட்டுகின்ற பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் பிள்ளைகளாகிய நாம் நமது பெற்றோர்களை நாம் எவ்வாறு மதித்து நடக்க வேண்டும் என்பதை நாம் மிக கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி இருக்கின்றதே, அந்த உதவியை விட, அந்த உபகாரத்தை விட, அந்த சேவைகளை விட அவர்கள் முதிய வயதை அடைந்து விட்டது நேரத்தில்தான் அவர்களுக்கு நாம் கூடுதலாக சேவை செய்கின்ற சேவையாளர்களாக இருக்க வேண்டும். அதனால் பெற்றோர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிகள் உபகாரங்கள் விஷயத்திலே இஸ்லாம் மிக கூடுதலாக வலியுறுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதனுக்கு தனது பெற்றோர்களுக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும் என நாம் நல்லுபதேசம் புரிந்துள்ளோம் என்று திருமறை குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால் பெற்றோர்களை நாம், அதாவது இறைவனை மதிக்கின்ற அந்த மதிப்புக்கு அடுத்த கட்டமாக பெற்றோரை மதிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு கூறி, பெற்றோர்களை கண்டால் அவர்களுடைய முகத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சிகரமாக புன்முறுவலாக அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களுடைய மனம் புண்படாத அளவுக்கு நீங்கள் அவர்களோடு பேச வேண்டும், கதைக்க வேண்டும். இத்தகைய நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.